ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ. நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதிலே நம்ம கேட்டிருந்தோம் கமெண்ட்ஸில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, நாங்கள் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் அப்படின்னு. 8 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட்கான ரிப்ளை வீடியோ தான் இது. கமெண்ட் பார்த்துடலாமா? பார்க்கலாம். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து மரியா பிரிசில்லா. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அக்கா ஐ எம் யோர் நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ. I got to know about your channel through your job experience video. என்னோட 1 lakh salary ஜாபை நான் ஏன் விட்டு நின்னேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டது, பை த வே ஐ எம் இன் மை ஏர்லி 20s, அதாவது 20, இதுதான் கெரியர் ஸ்டார்ட் ஸ்டேஜே இதுதான். ஐ எம் இன் மை ஏர்லி 20s, கோனா ஸ்டார்ட் ஒர்க், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் பெர்லின்லேருந்து அனுப்பியிருக்காங்க. கெரியர் ரிலேட்டடாக சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மரியா, நீங்கள் இப்போ தான் உங்களோட கெரியரே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல பேம்பர்ட் ஜோனில் இருப்பீங்க. இப்போ தான் அந்த ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்கே போவீங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இப்போ நீங்கள் மெச்சூர்டாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே பார்த்து பேசணும். ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் குட் சைடும் இருக்குது, பேட் சைடும் இருக்குது. குட் சைடு வந்து நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. பேட் சைட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க. என்னென்னா, நம்மளை பேச வச்சு நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சு நமக்கு ஆப்பு வைப்பாங்க ஆஃபீஸில். நம்ம ஊரில் தான் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும். நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, வாங்கலைன்னா சேலரியில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இன்டர்வியூலேயே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த ஸ்கில் இல்லை அந்த ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது உங்களோட சேலரியை நெகோஷியேட் பண்ணி உங்கள் ஷிஃப்ட்டை மாற்றுறதுக்கும் அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இருக்கும். இன்டர்வியூவில் உங்ககிட்ட நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டை குறைச்சி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணணும். உங்களோட கோலுக்கு எந்த ஜாப் ஓகேவோ நீங்கள் அந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணணும், என்ன ஆகணும் எல்லாமே டிசைட் பண்ணி தான் அவங்க வராங்க. ஒரு சின்ன டிப் என்னென்னா, ட்ரை டு பி செல்ஃபிஷ். உங்களோட கரியரு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நம்மளோட கோலுக்கு ஏற்ற ஜாப் தான் போகிறோமா, கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குமா, க்ரோத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து டெசிஷன்ஸை மாற்றிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, செல்ஃபிஷாக இருங்க. அடுத்தவங்களுக்காக, ஒரு கம்பெனிக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். இப்போ நான் இவ்வளோ ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிலீவ் ஆகிட்டேன் இல்லையா. ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம், தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன். ஸோ போனால் என்ன டார்கெட் பண்ணி, என்ன பாலிடிக்ஸ் பண்ணி, என்ன ப்ரெஷர் கொடுத்தவங்க ஃபுல்லாக எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் ஜாலியாக வந்து அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இது என்னென்னா, அவங்க வாங்குகிற சேலரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் தான். பட் நான் வாங்கின சேலரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்றும் அவங்க பாக்கெட்லேருந்து நம்மளுக்கு சேலரி கொடுக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் நம்மளை டார்கெட் பண்ணி, நம்மளை கார்னர் பண்ணி, அதனால் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. பட் ஸ்டில் நம்மளை எப்படியாவது நம்மளை டம்ப் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அவங்க சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே ரெஃபர் பண்ணி ஜாப்குள்ளே கொண்டு வருவாங்க. நம்மளா கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வருவோம். நம்மளை எப்படியாவது டம்ப் பண்ணி அவங்க தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ஸ்டில் சல்லித்தனமாக நடந்துப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் கெரியரோட ரோட் மேப்பை செல்ஃப் எவாலுவேட் பண்ணி நீங்கள் அந்த ஜாப் போங்க. எப்போவுமே அடிக்கடி எம்ஏ ஆன் த ரைட் ஜாப்னு சொல்லிட்டு யாரையுமே ஈஸியாக நம்பாதீங்க. ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் சொல்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு தர அட்வைஸ் இப்போதைக்கு. ரொம்ப த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. த்ரெட்டன் பண்ணல, ஆஃபீஸில் தான் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரே கிடைச்சாரு. ஸோ அதனால் த்ரெட்டன் பண்ணல. என்ன மாதிரி ஆளுங்கன்னா ஒரு பிளைண்டாக ஒருத்தனை நம்பி ஏமாற்றி விட்டுடுவாங்க. இந்த அட்வைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால தான். அடுத்த கொஸ்டின் தனா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹோப் யூ ஆர் டூயிங் குட், look like you both are growing in same manner. Just share video like how to manage fund flow for house construction, like how much percentage we can keep loan other than daily expenses. Same mannerல grow ஆயிட்டு இருக்குமா? ஐ திங்க் ஸோ. ஃபண்ட் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதம் நான் காசு எடுத்து வச்சேன், அதில் நான் வீடு கட்டினேன்னு சொல்ல முடியாது. நான் 2011 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 11 to now அது 14 years ஆகுது. இந்த 14 years ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நான் சேவ் பண்ணேன். அந்த சேவிங்ஸ் ஃபுல்லாக கோல்டாக எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணி எனக்கு சேவ் பண்ண வச்சாங்க. கோல்டை சேவ் பண்ணோம். நான் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணல இல்லையா. மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதை நான் நிறைய செலவு பண்ணி ஏமாந்துருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்குமே கடன் கொடுக்கறதில்ல. ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ்லாம் யாருக்கும் நான் கொடுக்கறதில்ல. எல்லாமே கட் ஷார்ட் பண்ணிட்டேன்.
இவர் தான் புஷ் பண்ணி ஆர்டி போட சொல்கிறது, எஃப்டி போட சொல்கிறதெல்லாம் பண்ண சொன்னார். எங்கள் அம்மா என்னை கோல்டு சேவ் பண்ண வச்சாங்க, இவர் என்னை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வச்சார். இந்த அமௌண்ட்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு தான் நான் வீடு கட்ட முடிஞ்சது என்னால். சரியா, இப்போ நான் என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh ஏர்ன் பண்ணுறேன், 2 lakhs ஏர்ன் பண்ணுறேன்னா என்னால் கண்டிப்பாக வீடு கட்ட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், செலவுமே இல்லைன்னா திடீர்னு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துடும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த காஸ்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறோன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் 2 பேர் கட்டுற மாதிரி இருக்கும். அதில் கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு உதவி பண்ணவங்களும் இருக்காங்க. அதில் ஒன்று என்னோட அப்பா, இன்னொன்று என்னோட பிரதர், அடுத்தது எங்கள் அம்மாவையும் நான் சொல்லுவேன். இப்போ நான் நகை வாங்கும்போது ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறாங்கன்னா அந்த மந்த் சேலரியிலேருந்து நான் ஒரு 20,000 தான் என்னால் எடுத்து வைக்க முடியுதுன்னா அந்த 5,000 எங்கள் அம்மா போட்டு அங்கே என்ன ஒரு ஜுவல் வாங்க வச்சாங்க. இப்போ நாங்கள் வீடு கட்டும் போதும் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போதும் 1 lakh பே பண்ணணும் ஒரு இடத்துல அப்படின்னா எங்களால் முட்டி மோதி 80,000 ரெடி பண்ணிடுவோம். பேலன்ஸ் 20,000 என்னோட பிரதர் கிட்ட அப்போதைக்கு வாங்கிடும். ஸோ இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணும். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. நான் பண்ணுற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹவுசிங் லோன் தான் போயிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான டவுன் பேமெண்ட், ஸ்டேஜஸில் தேவைப்படுற பணம், அந்த அப்ரூவலுக்காகட்டும், போர் போடுறதுக்கு, டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கான அமௌண்ட் கையிலேருந்து தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது எப்படி நாங்கள் ரெடி பண்ணோன்னா, மேரேஜ் ஆனதுலேருந்து என்கிட்ட அக்யூமுலேட் ஆன கோல்டு, ஜுவல்லரி இதெல்லாம் கொண்டு போய் விற்று தான் ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்து இனிஷியலாக டவுன் பேமெண்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் தேவைப்படுற 1 lakh 2 lakh இதெல்லாம் வந்து மந்த்லி எங்கள் சேலரியிலேருந்து ஒரு 25,000 நான் 25,000 இவ 25,000 அந்த மாதிரி 2 பேரும் கிளப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ தேவைப்படுற 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs பக்கம் நாங்கள் டவுன் பேமெண்ட் அண்ட் இனிஷியல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பாசிபிளாக இருந்ததுன்னா, நான் வருமானம் வந்த கதைன்னு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு. 2 பேருமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாததுனால ஐ வென்ட் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் பேக்கிங் பிஸ்னஸ். என்னோட ஃப்ரீ டைமை நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மணியை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா அர்னிங்ஸ் வந்துருந்தது. அதை வச்சு இந்த வீட்டோட கடனை மேனேஜ் பண்ணி இந்த வீட்டோட சாவியை வாங்கியாச்சு. அப்போவே நான் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். என் ஹஸ்பண்ட் சொன்னால் நீ ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்னா, ஓகே அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, இப்போ உங்களோட ட்ரீம் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுன்றது ஒரு ஆசை. ஸோ நான் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணல, ஒர்க்கும் பண்ணுறேன், பேக்கிங் பிஸ்னஸும் பண்ணுறேன்னு 2 years கண்டினியூஸாக மறுபடியும் பண்ணி அதில் வந்த அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ணி தான் இவர் வீடு கட்டுறதுக்கு நான் உதவி பண்ணேன். சரிங்களா, இதெல்லாம் எப்போ பாசிபிளாக இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு 50,000 இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வீட்டு செலவை 20,000க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் தென் யுவர் இன்கம். நீங்கள் ரூட் காஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை என் வீட்டோட செலவே 40,000 போகுது, 50,000 தாண்டி போகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணி தான் ஆகணும். உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணிவிட்டு எங்கே அதிகமாக செலவாகுது. நிறைய பேர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க, ஒரு மாதம் 50,000 இன்கம், ஆனால் நான் ஒரு 8,000 ரூபாய் கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேன்னா கஷ்டம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? ஒரு பக்கெட் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், அதில் ஆல்ரெடி ஒரு ஹோலில் தண்ணி வெளில போயிட்டே இருக்குன்னா எப்படிங்க தண்ணி சேரும்? அதே மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு நீங்கள் சேர்த்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி காசு சேர்க்குறோம், ஆனால் அங்கே வேறு ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு காசு போயிட்டே இருக்குன்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எங்கள் சினாரியோவில் லாஸ்ட் 3 years நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஷாப்பிங்கே கிடையாது. அடிக்கடி ஷாப்பிங் போயிட்டு ஒரு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ட்ரெஸ் வாங்க போனாலே ஒரு 5,000 6,000க்கு பில் வந்துடும். வி ஆர் ஹாப்பி வித் வாட் வி ஆர் ஹேவிங். ஸோ அதனால் ரிப்பீட்டட் ட்ரெஸ் போடுறோன்ற ஒரு கில்ட்டெல்லாம் எங்களுக்கு கிடையாது. வி ஆர் ஹாப்பி வித் இட். எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கோமோ அவ்வளோதான். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த ப்ரெஷர் எங்களுக்கு கிடையாது. நான் டீட்டெயில்டாக என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன, நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவேன் எங்கே அதிகமாக காசு போகுது. நான் ஒரு 2019 இப்போ வரைக்கும் நான் அதை ட்ராக் பண்ணுறேன். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை, அவங்க கேட்ட கொஸ்டினில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்க, 2 வே ஆஃப் அதை பார்க்கணும். அவங்க கேட்டது ஹோம் லோன் போக பேலன்ஸ் தேவைப்படுற பணத்தை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. மேரேஜில் எங்களுக்கு வந்து ஜுவல்லரிலாம் செல் பண்ணி தான் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணோம். அது இல்லாமல் 2017 மேரேஜ் ஆச்சு, 2024 இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் சேர்த்த மணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருந்தோம். அதுலேருந்து அப்பப்போ ஒரு பேமெண்ட் வரும்போது அதுலேருந்து பிரேக் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியும் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். இது இல்லாமல் பிஎஃப் அட்வான்ஸ் அடிக்கடி எடுத்துரும். சரி, இப்போ ஒரு அமௌண்ட்ல காசு இருந்தால் தான் அது நம்மளால எடுக்க முடியும். காசே போட்டு வைக்கலன்னா அவசரத்துக்கு எடுத்து வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய ப்ரெஷரான விஷயம். குருவி தலையில் பணங்க வச்ச மாதிரி தான்.
அந்த அவ்வளோ ப்ரெஷரை ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சா தான் அந்த அமௌண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அட்வான்ஸ் அதுவும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். 4th திங் தான் மந்த்லி சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அக்யூமுலேட் பண்ணி ஒரு பேமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நாங்கள் கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுவோம். நான் மெயின்டைன் பண்ணுற ஷீட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்ன ஃபார்முலா எக்ஸலில் போட்டு யூஸ் பண்ணுறேன்னு நான் தனி வீடியோவாக போடுறேன். சரியா? இது வரைக்கும் சொன்னது ஒரு டிப்பு தான். ஃபினான்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி டாபிக். டிப் ஆஃப் ஐஸ்பர்க், பெரிய டாபிக்கு. இந்த காசு வந்தது அந்த காசு வந்து எங்களுக்கு யாரும் உதவலை. எங்கள் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. செல்ஃபாக வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் we can do it. அனுபமா பழனி அவங்க அனுப்பியிருக்காங்க. ஹாய், யூ போத் ஆர் மை ஃபேவரட் கப்பிள். தேங்க்யூ. Since you share realistic stories and life experience to which we can relate and learn. நிறைய இருக்குது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு. மெயில் ஐடி சொல்லுங்கள். நீட் சம் கிளாரிஃபிகேஷன் அபவுட் பையிங் அன் அப்பார்ட்மெண்ட் இன் சென்னை. ரிக்வெஸ்டிங் யுவர் ஃபீட்பேக். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் டெய்லி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, வந்து எப்படி அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட கம்யூனிட்டி டூரையே நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது ஓகே ஒரு கம்யூனிட்டியில் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இல்லை இருக்க ப்ளஸ்ஸும் சொல்கிறேன், மைனஸும் நான் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். லொக்கேஷன் வைஸ் நாங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம், எந்தெந்த லொக்கேஷன்லலாம் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சரியா? இல்லை இடம் மட்டும் வாயில் சொல்லுங்கள் அப்படின்னா புதுப்பாக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு. வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன லொக்கேஷன் பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே சூஸ் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நான் நாளைக்கு ஷேர் பண்ணிடுறேன். இல்லை லொக்கேஷன் நம்ம இந்த லொக்கேஷன் சொல்ல முடியாது. உங்கள் ஆஃபீஸ் எங்கே, உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப ஃபெமிலியர், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்கள் கிட்ஸ் எங்கே படிக்க போகிறாங்க, அந்த லொக்கேஷனை வச்சு பக்கத்தில் ஏதாவது பிளேசஸ் நல்ல பிளேசஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் சொல்ல முடியும். சீதா ராஜன், பிரதர் அண்ட் சிஸ்டர், ஐ எம் லுக்கிங் ஃபார் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் சென்னை. கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் சஜஷன்? வாட் ஆர் த பெஸ்ட் ஏரியாஸ் டு பில்ட் ஹவுஸ்? இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இட் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்க்ளூடிங் மீ. யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியா. சரி, ஓகே. ரெசிடென்ஷியல் பிளாட் கேட்டிருக்கீங்க இல்லையா, இப்போ 2 லொக்கேஷன் நாங்கள் சொன்னோம். மற்ற லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படின்னு 2-3 டேஸில் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கேட்டதுக்கு ஒன்லைன் ஆன்சர் பண்ண முடியாது. நீங்கள் கேட்டது ரொம்ப டீப்பான கொஸ்டின். மாலினின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ பை த்ரூ பிராண்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் வில் ரிலீஸ் இம்மீடியட்லின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று புலம்பியிருந்தோம்ல பேங்க்லேருந்து காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. காசா கிராண்ட்ல கொடுக்கலங்க. இந்த காசா கிராண்ட் வீடு வாங்கினோம்ல, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். காசா கிராண்டில் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது பேங்க்குக்கு இவங்க வந்து லெட்டர் அனுப்பிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து நேரில் வந்து பார்ப்பேன், நிறைய டிலே கொடுக்கலங்க. இவங்க பேங்க் லேட் பண்ணதுக்கு நான் லேட் பேமெண்ட் ஃபீ நான் நம்ம கிட்ட சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நான் வந்து ஹோம் லோன் தர பேங்க்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா பேசி நம்மள லோன்லாம் சைன் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ண சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அப்படியே இந்த பார்க்காமலே போவாங்க தெரியுமா. ஒரு சில பசியோன்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போவோம், அந்த சர்வர் நம்ம முகத்தையே பார்க்க மாட்டாங்க, பிஸியாகவே இருப்பாங்க. அந்த ஹோட்டலில் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க, நான் அவங்க பிஸியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு காசை ரிலீஸே பண்ண மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. அந்த ஒரு விஷயத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போதும் ரிலீஸ் பண்ணல, கட்டும் போதும் ரிலீஸ் பண்ணல. ஆக்சுவலாக நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்போது உடனே முடிச்சிடலாம், உடனே டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, எல்லாமே பண்ணிடலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கமிட் பண்ணிவிடுவோம். தேதியில் பேமெண்ட் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன், பேங்க்கில் எனக்கு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கமிட் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய அதில் ப்ராசஸ் இருக்குது, நிறைய டீவியேஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இது கொண்டு வாங்க, அது கொண்டு வாங்க, எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத புது ப்ராசஸ்லாம் சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. which is going to impact our commitment. Happy life by யார் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட். இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பவித்ரான்றவங்க, ப்ளீஸ் ஷேர் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் அக்கா. நீங்கள் செகண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கன்னா, செகண்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணோம், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ரொம்ப நோட் பண்ணணும் வீடு கட்டும் போதுன்றத தனி வீடியோ போடுறோம். தேர்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ப்ராக்ரஸில் இருக்குன்னா, நான் நோட் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? அப்போ இவரோட வீடு இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராக்ரஸ் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீட்டை டைரெக்டாகவே விசிட் பண்ணி அங்கே என்னென்ன விஷயம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு அதை ஓரெல்லாம் சொல்லிடுங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராக்ரஸில் இருக்குங்க? கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் முடிஞ்சிச்சு. எத்தனை ஃப்ளோர் கட்டலான்னு இருந்தீங்க? 960 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு பிளாட்டுங்க. அது எந்த லொக்கேஷன் கேட்டிங்கன்னா, கிளாம்பாக்கம் தெரியும்ல, லைக் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்குல்ல, அங்கேருந்து ஒரு 5-10 minutes டிரைவில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் +1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். எங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 2 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் கட்ட முடிஞ்சுது. அப்ரூவல் வந்து 3 ஃப்ளோருக்குமே வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் 2 தான் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
ஏன்னா என்கிட்ட இருக்க பட்ஜெட் அதுதான். இப்போ இருக்க நிலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்தாவே இன்னொரு ஃப்ளோர் கட்டலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அமௌண்ட்டை எங்களால் ரெடி பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ரோக்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்ஸ் செவ்வறு கட்டுறாங்கல்ல அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒரு லேண்ட் நார்மலாக இருக்குன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் மேலே அப்கமிங் ஃப்ளோர்ஸ் கட்ட முடியும் இல்லையா. கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அது மேலே ஒரு ரூஃப் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அது மேலே கட்ட முடியும். ஸோ ரூஃப் ஒர்க்கு போயிட்டுருக்கு. 3-4 வீக்ஸ் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மே மந்த் எண்டில் வந்துடும் நினைக்கிறேன். ஸ்டேஜ் பேமெண்ட் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. எங்கள் சைட்லேருந்து நிறைய பே பண்ணிட்டோம், பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ பில்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சாதான் மற்ற ஒர்க்லாம் பண்ணுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளாஸ்டரிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு, ஃபைனல் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம சொல்ல வீடியோவில் ப்ரோக்ரஸ் ஓவராலாக வந்து என்ன நடந்திருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். அப்கமிங் ப்ரோக்ரஸாக அப்கமிங்காக தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், பில்டர் நினச்சாதான் அந்த வீடை கட்டி கொடுக்க முடியும். நம்ம நிறைய யோசிச்சு வச்சுருப்போம், அது எல்லாமே பில்டர் கையில் தான் இருக்குது. நாங்களே ரொம்ப ஈகராக தான் இருக்கோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனையே சூஸ் பண்ணி அங்கே போய் வாங்கி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதனால நாங்களும் அந்த ஒர்க் எப்படி முடியுது, அந்த அவுட்கம் எப்படி இருக்குது, வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது நாங்களும் ரொம்ப ஈகராக தான் இருக்கோம். நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்துக்கு நாங்கள் 2 months முன்னாடி போனோம். ஏன்னா கிட்ட இல்லை இல்லையா, அதனால் அடிக்கடி போக முடியாது. ஒரு ஊர் பயணம் மாதிரி இருக்கும் போயிட்டு வரது. இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவரை புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஐ எம் வியா. இவங்க அடிக்கடி கமெண்ட் போட்டிருந்தாங்க வை நோ வீடியோ கைஸ்னு. படித்தவங்க கமெண்ட்லாம். இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் யூ ஷேர் யுவர் லவ் ஸ்டோரி, மேரேஜ், யுவர் ஃபேமிலி, யுவர் இன்லாஸ் ஃபேமிலி, என்கேஜ்மெண்ட் அண்ட் மேரேஜ் ஃபோட்டோஸ், சம்திங் ஜஸ்ட் டு நோ மோர் அபவுட் யூ. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேருமே கலீக்ஸு. இவரை நானே ஃபாலோ பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. இவரை ஓகே பண்ண வச்சு கல்யாணம் நானே பண்ணிக்கிட்டேன். அந்த எங்கள் வீட்லேயும் நானே பேசி, இவங்க வீட்லேயும் நானே பேசி, எல்லாம் அந்த என்ன தரகர்லேருந்து எல்லா வேலையும் நானே பண்ணி, நானே இவரை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரு பெரிய எபிசோட். அது எங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஒரு 15-20 மினிட்ஸ் வீடியோவில் கூட சொல்ல முடியாது. எல்லாமே என்னோட முடிவு தான். என் வாழ்க்கையில் மனசுலேருந்து ஏதோ சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்கள். குயிக்காக சொல்லணும்னா எங்கள் மேரேஜ் வந்து 2017 நடந்தது. 2014 அக்டோபர் மந்த் இவரை ஹையர் பண்ணாரு என்ன. அதுக்கப்புறம் இவர் நாங்கள் 2 பேரும் கலீக்ஸாக இருந்தோம். இவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர் ஒரு டீமில் இருந்தார், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் 2-3 இயர்ஸ் இவரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவ்வளோ ஒரு நல்லவரா, இப்படி ஒரு நல்லவர் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டு கூடாதுன்னு. ஒன்றும் இல்லை, தப்பான டெசிஷன் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணியாச்சுங்க. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இதை சொல்லி தான் பாரு உங்கள் மனசில் இருக்கிறத. ஒரு பெரிய எபிசோடாக இருக்கும். டீட்டெயில் வீடியோ போட்டு லவ்னு இந்த உலகமே நம்பிட்டு இருக்கிற எங்களோட மேரேஜ் ஸ்டோரியை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. நாளைக்கு வீடியோவில் நம்ம கம்யூனிட்டியை சுற்றி காமிக்கிறேன். ப்ளஸ் அப்பார்ட்மெண்ட் பையிங்கோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? பாய். பாய்.